ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் என்னோட மெசேஜில் கதைச்சிங்க, ஃபோன் பண்ணி கதைச்சிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ரொம்ப ரொம்ப நன்றி. லக்ஷ்மி அம்மா ரொம்ப அழகா தெரிஞ்சா, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது பார்க்கறதுக்கு. நான் அதை என் மூலம் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்பாக்கு தான். அப்பாக்கு நன்றி சொல்லிடுங்க, பாபாக்கு நன்றி சொல்லிடுங்க. பாபா தானே எனக்கு காட்டினார் இல்லையா? அவர் மூலம் தானே நான் பார்த்தேன். அவர் தானே என்ன வீடியோ எடுத்து போட்டோ எடுக்க வச்சார். நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு எபிசோட் போட்டிருப்பேன். அப்பா விருப்பம் இல்லாம இருந்தப்போ தொடக்கத்துல அவர் கை வச்சு கூட மறைச்சிருந்தார், எடுக்காத போட்டோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃப்ளாஷை வேலை செய்யல, போன்ல எப்படி எடுத்தாலும் வேலை செய்யாது. அப்பா முன்னாடி போட்டோ எடுத்தா, வெளியில வேற எங்கேயும் எடுத்தா வேலை செய்யுது, அப்பா முன்னாடி எடுத்தா வேலை செய்யல. அப்ப நான் புரிஞ்சுக்கொண்டேன், அப்பாவுக்கு பிடிக்கல ஃபிளாஷ் போட்டு நான் எடுக்கிறதுண்டா. அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா போட்டோ எடுத்துக்கிறேன்ப்பா, நான் பார்க்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ஓ நான் எடுக்கிறேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அப்படி சொன்னதுக்கு அப்புறமே நான் போட்டோ எடுக்கும்போது அந்த அந்த ஒரு போட்டோவுக்கு மட்டும் ஃபிளாஷ் பத்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, அப்பா கிட்ட சொல்லிட்டு எடுத்தா எல்லாமே சரியாகும். போன எபிசோட்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆஞ்சநேயர் அப்பா. அதுக்கு முதல் எபிசோடே நான் ஆஞ்சநேயர் அப்பாவோட ஒரு எபிசோட் தான் போட இருந்ததே. அது போன எபிசோட்ல சரியா ஆஞ்சநேயர் அப்பாவே வந்திருந்தார். அது என்னன்னு சொன்னா, லக்ஷ்மி அம்மாவோட எபிசோட் செய்யறதுக்கு முதல்ல நான் லக்ஷ்மி அம்மாவோட அதுதான் போடுறதா இருந்தேன், சரியா? அதுல வந்து பார்த்தா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், லக்ஷ்மி அம்மா கோயில் கட்டி இருந்தாங்க சேலம் எங்கேயோ தான். அங்க இருந்து எனக்கு லக்ஷ்மி அம்மாவோட ஒரு போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு முதலே அவ கண்ணுக்குள்ள அப்படியே வந்திருந்தா. அது யாருன்னு கேட்டப்போ அப்பா புரியல, மேல பார்க்க வச்சாரு எங்க வீட்டுல இருக்கிற லக்ஷ்மி அம்மாவை. அது பார்த்தாலும் எனக்கு இந்த முகம் மாதிரி இருக்கலையே என்று நினைச்சிட்டு இருந்தேன். தண்டபாணி ஐயா அனுப்பி இருந்தார். அதுல புரிஞ்சுக்கொண்டேனோ, இவங்கதான் என் கண்ணுக்குள்ள வந்திருந்தாங்க. என்ன அப்படி என்ன சொல்றது, வடப்பக்கத்துல இருந்து இப்படி இங்கால தெற்கு பார்க்கத்தான் முகம் இருந்துச்சு. அப்படித்தான் என்னோட நான் ஒருக்கா சொல்லியிருந்தேன், பரமாத்மா வந்திருந்தார் என்று. அவரும் அப்படிதான் வந்திருந்தார். ஆனா அலங்காரம் எதுவும் இல்லை. அந்த அவங்க போடுற நாங்க எல்லாம் போட்டோவில் பாக்குறப்ப நிறைய நகைகள் போட்டு அப்படி கிரீடம் எல்லாம் போட்டு தானே இருப்பாங்க. எதுவுமே இல்லாம தான் எனக்கு கண்ணுக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா வந்திருந்தது. ஆனா அவர் என்ன பார்க்கல, முகம் திருப்பவே இல்லை. ஆனா அந்த அவருடைய கண் அசைஞ்சதை நான் பார்த்தேன். கடக்கண்ணால என்ன பார்த்தார், சிவந்த கண்கள். அதாவது அதெல்லாம் அது யார்பான்னு போது. அதுக்கப்புறம் தான் என்ன சகஸ்ரநாமப்படின்னு அப்பா ஒரே சொல்லிட்டே இருந்தாரா. அதை படிச்சப்போதான் எனக்கு புரிஞ்சுது, நான் என்ன எல்லாம் எனக்கு வந்துச்சோ, எப்படி எல்லாம் இருந்தாரோ அது எல்லாமே அந்த சகஸ்ர நாமத்துல அப்படி சொல்லியிருக்காங்க. அது கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கண்ணுல கண்ணீரை வந்துருச்சு. அப்பா நன்றிப்பா, பரமாத்மாவை தான் என் கண்ணுக்குள்ள கொண்டு வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. என்னுடைய நான் சின்ன வயசுல இருந்து வள்ளிபுர ஆழ்வார்ன்னு சொல்லுவாங்க எங்களோட ஊர்ல, வள்ளிபுர ஆழ்வார். அவரை மாதிரி அவர் பக்தனா. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி லக்ஷ்மி அம்மாவும் அலங்காரம் எதுவுமே இல்லை, தலைமுடி விரிச்சபடி தலையில நம்ம எங்களை மாதிரி சாதாரணமா எங்களை மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க கண்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்றது, அவ்வளவு அழகா இருந்தாங்க. யாரு இவ்வளவு அழகா இருக்காங்க, எதுக்கு இந்த பொண்ணு வந்திருக்கா இப்படி என் கண்ணுக்குள்ள என்று நான் எனக்குள்ள நினைக்கிறேன். நான் சும்மாவும் நினைக்கல, கடவுள் தெய்வங்களை எனக்கு அப்பா காட்டுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கலம்மா. இப்ப பார்த்தா அவங்க திரும்பினாங்க. இவங்க லக்ஷ்மி அம்மா என்ன பார்த்து திரும்பி சிரிச்சாங்க. எனக்கு அதை பார்த்ததுமே ஐயோ அழகா இருந்தாங்கம்மா. எப்படி சொல்றது, கண்ணுக்குள்ள எனக்கு காட்சியா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ஒளியில காட்ட மாட்டீங்களா லக்ஷ்மி அம்மாவையும் காட்டுங்கப்பான்னு சொல்லி கேட்டேன். அதுதான் அப்பா ஒளியில காட்டியிருந்தார். அந்த ஒரே ஒரு போட்டோல தான், எத்தனையோ போட்டோ எடுத்திருக்கிறேன், அந்த ஒரே ஒரு போட்டோவுல மட்டும்தான் அம்மாவோட உருவம் அங்க இருந்துச்சு. அதே மாதிரிதான் அப்பா என்கிட்ட வந்தாலும், அவரோட இந்த முதல்ல எல்லாம் வந்த போலாம் அந்த ஒரு போட்டோவுல மட்டும்தான் அப்பா இருப்பார்.
மத்ததுல இல்ல. மத்ததெல்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா தான் எடுப்பேன். ஆனா அது எல்லாமே மாற்றமா இருக்கும். ஆனா அதுல ஒரு சித்தர் இருந்தாரு இல்லையா? அவர் வந்து 14ஆம் தேதியே வந்திருக்கிறாரு அதுல. அந்த லட்சுமி அம்மா விளக்குல இருக்குது. அவருடைய பார்வை அது எல்லாமே இருக்குது. நான் உங்களுக்கு அது போட்டேனா எனக்கு தெரியல. நான் இதுலயும் போடுறேன். என்னாச்சுன்னு சொன்னா, அதுல வந்து 14ஆம் தேதி எனக்கு அப்பா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் பரமாத்மா கண்ணனை கிருஷ்ணர ஒளியிலையும் காட்டி, அதுக்கு பிறகு எனக்கு 15ஆம் தேதி காலையில எனக்கு கண்ணுக்குள்ளேயும் காட்சியா தந்துட்டாருன்னு சொல்லி, அப்போ அதுலயே அந்த குழந்தை இருக்குது. அந்த விளக்குல நான் அது உங்களுக்கு போட்டேனா தெரியல. இதுலயும் போடுறேன் பாருங்க. அந்த உருவம் அதே குழந்தைதான் என் கண்ணுக்குள்ள வந்து இப்படி தவழ்ந்து திரிஞ்சான்னு சொல்லியிருந்தேன். அப்பா பாம்பு மாதிரி முதல் வந்து அப்பாவோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாருங்க இதுல போட்டோ இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி 15ஆம் தேதி வந்து என் கண்ணுக்குள்ள காட்சியா என் அப்பாவும் ஆசீர்வாதம் தந்திருந்தார். அதுக்கப்புறம் கிருஷ்ண குழந்தை வட்டம் வட்டமா அப்படியே தவழ்ந்து தெரிஞ்சுட்டே இருந்தது. இந்த போட்டோல பாருங்க இந்த கிருஷ்ண குழந்தையோட கண்கள் அப்படியே நிமிர்ந்து என்ன பாக்குது. உங்களுக்கு அப்படியே தெரியும் அவருடைய கண் அப்படியே இருக்குது. அழகா இருக்குது பாருங்க. அவர் கண்கள் என்னைய பார்த்துட்டு இருக்குது, எங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, எங்களை பார்த்துட்டு இருக்குது. அவர் வட்டம் வட்டமா சுத்திட்டு இருந்தது. இந்த உலகம் வட்டம் தானே, உலகத்தை சுத்திட்டே இருக்கார். இப்பதாம்மா பார்த்தேன். உங்களுக்கு போட்டோ போடும்போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. கிருஷ்ணர் ஏதோ 2 கையும் ஏந்திட்டு இருக்கார். என்னவோ என்கிட்ட கேட்டிருக்கார். நான் அதை கவனிக்கல. இப்பதான் பார்த்தேன் எல்லாமே. அவர் என்ன கூப்பிட்டாரு இல்லையாங்க, வள்ளிபுரம் ஆழ்வார் என்ன கூப்பிட்டார். அது என்ன மட்டும் இல்ல, என்னோட கணவர், என்னோட மாமனார் மாமியார் 3 பேரையும் சேர்த்தே கூப்பிட்டு இருந்தார். ஏதோ ஒன்று நடக்க போறத நினைச்சு முன்னாடி எல்லாமே வந்துட்டு போயிருக்காங்க. எனக்கு அது அப்போ புரியல, இப்ப புரிய வச்சிருக்கார். என் பாபா எனக்கு துணையா இருந்ததுனால எல்லாமே நல்லபடியா செஞ்சுட்டார். நல்லதே நடக்கும். எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாமே நல்லதே நடக்கும். மார்கழி மாசம் என்றாலே எங்க ஊர்ல வள்ளிபுரம் ஆழ்வார் பரமாத்மாக்குரிய மாசம் தான் நாங்க எப்பவும் சொல்றது. இதுவும் மார்கழி மாசத்துல நடந்ததால நான் அப்படித்தான் நினைச்சேன். இருந்தாலும் மனசு கேட்கல, என்ன நாளா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுக்கு எபிசோட் போட்டுட்டு தான் போய் பார்த்தேன். அதுல சந்திர தரிசனம்னு போட்டிருக்குது. அந்த நாள் அன்னைக்கு 15ஆம் தேதி மார்கழி மாசம் 2020 வந்து அதே மாதிரி அடுத்த நாள் 16ஆம் தேதி தான் லட்சுமி அம்மா வந்திருந்தாங்க. அதுல வந்து உங்களுக்கு இதை சொல்லணும். என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு எபிசோட் செய்தது வந்து சண்டேல தான் செய்யறேன். அப்ப லட்சுமி அம்மாவோட அவ வந்தது தான் நான் சொல்லணும். வேண்டாம் 16ஆவது தேதி இது நடந்துச்சு. லட்சுமி அம்மா எனக்கு தரிசனம் தந்திருந்தது. அப்போ அன்னைக்கு அந்த சனிக்கிழமை வந்து லட்சுமி அம்மா கோயில்ல இருந்து எனக்கு போட்டோ அனுப்பி இருந்தாருன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா, அங்க இருந்து ஒரு போட்டோ அனுப்பியிருக்காரு. பாத்தீங்களா? லட்சுமி அம்மாவோட போட்டோ இப்ப நான் உங்களுக்கு போடுறேன்னு பாருங்க. அவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு முதல் நாளே எனக்கு அனுப்பிட்டா. அடுத்த நாள் தான் நான் உங்களுக்கு எபிசோட் செய்தேன். சண்டே தான் நான் உங்களுக்கு எபிசோட் செய்தேன். சண்டேயும் அனுப்பி இருந்தார் ஒரு போட்டோ. அதையும் பாருங்க, என்ன அதிசயம் ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அதுல ஆஞ்சநேயரப்பாவை அனுப்பி இருந்தார். நான் ஆஞ்சநேயரப்பா பத்தி அதுல சொல்லணும்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா, அதுல வந்து பாருங்க, நான் லட்சுமி அம்மா வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற போட்டோவை பார்த்தா அதுல ஆஞ்சநேயரப்பா இருந்தார். உங்களுக்கு போன எபிசோட்லயே ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னமோ ஒரு வித்தியாசம். இந்த போட்டோ உங்களுக்கு போடுறேன் பாருங்க. வித்தியாசமான ஒரு, அது எப்படி அந்த சில்வர் கலர்ல தெரிகிற மாதிரி இருக்கு. இப்படி எந்த ஒரு போட்டோவுலயுமே இல்லை. 3-4 வருஷமா நான் போட்டோ எடுத்துக்கிறேன். எத்தனையோ 1000 போட்டோ இருக்குது. இந்த மாதிரி நான் இந்த ஒரு போட்டோவுல தான் பார்த்திருக்கிறேன். பாபா தான் அதுல கையில சீதா பிராட்டி அம்மாவையும் ஆஞ்சநேயர் அப்பாவையும் அந்த ஒரு குழந்தை மாதிரி குழந்தையா அத அவங்கள இல்ல 3 பேரும் என் கையில வச்சிருக்காரு. அப்பாவோட தலைதான் தெரியுது, அவங்க இவங்களோட முகம் தான் முன்னாடி தெரியுது. அதுல பாருங்க ஆஞ்சநேயர் அப்பா எப்படி இருக்காருன்னு. அப்படியே ரொம்ப முழிச்சபடி அது ரொம்ப இதா இருக்குமா போல இருக்கார். அந்த அந்த உருவம் மட்டும் சொன்னேன்னே உங்களுக்கு சில்வர் மாதிரி என்னவோ மாதிரி இருக்குன்னு சொல்லி, அது பார்த்தா எனக்கு அந்த ஆஞ்சநேயர் அப்பா அந்த தோல்ல சுமந்து போவார் இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஆனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது ஒரு உங்களுக்கு அது தெரிஞ்சா அது என்னன்னு எனக்கு சொல்லுங்கம்மா. அதுல ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உருவமா இருக்குது. இது தவிர எனக்கு சொல்ல தெரியல. அது பாருங்க, அப்பா அந்த ஆஞ்சநேயர் அப்பா நிக்கிறார் அப்படி முழிச்சிட்டு. அந்த அந்த இது நான் போட இருந்ததே ஆஞ்சநேயர் அப்பா கோவமா இருக்கிறார். அதை பத்தி தான் நான்
தம்ப்லைனை குடுத்துட்டேன். நான் உங்களுக்கு போன 2 எபிசோடுக்கு முதல் போட இருந்தது. அதுக்கு ஏற்கனவே குடுத்துட்டேன்னா, அது ஒரு டிவோட்டிக்கு அவர் செஞ்சிருந்தார். அது இப்போ நடந்தது. அதனால தான் இப்போ ஒரு 1 மாசம் இல்ல. அவர் அந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுல ஆஞ்சநேயர் அப்பா எனக்கு ஒளியில காட்சி தந்தது. அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் போட்டதே. ஆனா பாத்தீங்களா, இதுலயே கூட போன எபிசோட்ல கூட முடிவுல ஆஞ்சநேயர் அப்பா இருக்கார். அது எப்படி பாபா என்ன தொடர வைக்கிறார். அதுல வந்து ஆஞ்சநேயர் அப்பா உங்களுக்கு வடிவா தெரியும் பாருங்க. அவர் கண்ணெல்லாம் வடிவா தெரியுது. அதுல வந்து அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியுது. நல்லா ஜூம் பண்ணி பாக்குறப்போ அந்த பொண்ணு எங்களை பாக்குமா போலதான் திரும்பி இருக்கிறா. அந்த அந்த முகம் நான் உங்களுக்கும் அதை போடுறேன். எனக்கு தெரியல அது உங்களுக்கு வடிவா தெரியுமா இல்லையான்னு. இதுல போடுறேன். அதுல ஒரு ஒரு சாந்தமான முகம்மா. அப்ப இது யாருப்பான்னு கேட்கும்போது அப்பா சீதா பிராட்டி அம்மான்னு சொல்றாரு. அது உங்களுக்கு எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு அப்படியே இந்த மைண்டுக்கு அப்படி நான் கொஞ்சமும் நினைச்சு பார்க்காத இருந்தேன். அவங்க மைண்டுக்கு கொண்டு வந்துருவாங்க எனக்கு. அது அப்பா சொல்லிட்டேன். அப்போ ஓகே அப்பா தான் சொல்லியிருக்கா சீதா பிராட்டி அம்மா. ஓ இருக்கலாம். ராமாயணத்துல நடந்த கதை இருக்கு தானே. அது மட்டும்தான் பார்த்தா முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி இருக்குது பாருங்க. தலை பெருசா இருக்குது, உடம்பு சின்னனா இருக்குது. அந்த குழந்தையோட காது எல்லாமே தெரியற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனாலும் அந்த குழந்தை வந்து அப்படி அப்பாட கை தெரியுது எனக்கு. அது அப்பாட கைன்னு எனக்கு எனக்கு என்னமோ பார்த்ததும் அது புரிஞ்சிருமா. அப்பாட கை மாதிரி இருக்கு. அந்த கைய பாருங்க. அந்த அது அந்த குழந்தை மாதிரி இருக்கு. அது கை பிடிச்ச மாதிரி, அது கை வச்ச மாதிரி இருக்குது அப்பா கையில. அதுல பாருங்க இந்த குருவி கழுகு இல்லையா, இது கழுகுன்ற கை தான் அவ்வளவு அப்படி இருக்கும். நான் பார்த்திருக்கேன். கழுகுட கை இருக்கிற மாதிரி இருக்குது. அப்பா கையை அப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி. இது வந்து ஒளியில அப்பா எனக்கு காட்டி இருந்தார். அது பாருங்க அந்த விளக்குல, லட்சுமி அம்மா விளக்குல என்ன உருவம் தெரியுது. கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார். அவர் தலையில இருக்கிற அந்த மயிலர் கூட எனக்கு அழகா தெரியுதுமா. அப்படியே பக்கத்துல என்ன பெத்த அம்மான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் போன எபிசோட்ல. லட்சுமி அம்மா அதுல இருந்தாண்டு அம்மா அதுல இருக்கிறா. கையில நைவேத்தியத்தோட அம்மா இருக்கா அதுல. அதுக்கும் மாறல. லட்சுமி அம்மா பார்த்த சந்தோஷமே எனக்கு அந்த பரவசம், அந்த சந்தோஷத்துல இந்த போட்டோவும் நான் பார்க்கவே இல்லைம்மா. உண்மையை சொன்னா நான் பார்க்கல. இப்போ போன எபிசோட் உங்களுக்கு போட்டு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகுதான் பார்த்தேன். இன்னும் 2 போட்டோ இருந்துச்சுமா. அப்பதான் அத போன எபிசோட்ல என்னால சொல்ல முடியல. அது நிறைய சொல்லி இருந்ததுனால அப்ப இதுல போடணும்னு இருந்தேன். இதுல ஒரு போட்டோ தான் போட்டிருக்கிறேன். அடுத்த போட்டோ இதுல சொல்ல முடியல. அது நிறைய சொல்லிட்டேன் இல்லையா. அடுத்த எபிசோட்ல அந்த போட்டோவை பத்தி சொல்றேன். சரியாமா. அதுல பாருங்க அந்த அந்த கை விரலை பாருங்க. அந்த கழுவோட கை விரல் அப்படி அந்த இப்படி 2 இது வந்து அப்படி பிடிச்சிருக்குது அப்பா கைய. அப்படி இருக்குது. உங்களுக்கு என்னவா தெரியுது? அந்த கைய பாருங்க அப்படியே தெரியுது. அது கழுகோட கையன்னு, அந்த பறவை இனத்தோட கையன்னு தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறத எனக்கு சொல்லிடுங்கம்மா. கமெண்ட்ல போட்டுடுங்க. சரியா. இப்போ நான் என்னத்துக்காக அந்த ஆஞ்சநேயர் அப்பா பத்தி போட இருந்தது என்று சொன்னா, அது வந்து இப்போ ஒரு மாசம் கூட இல்லம்மா. ஒரு டிவோட்டி என்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தாங்க. சரியா. நான் அதை பத்தி எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. சரியா. அது சொல்லக்கூடாது இல்லையா. ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தாங்க. அந்த பிரார்த்தனையை நான் அப்பா கிட்ட, அவங்களுக்கு பிரார்த்தனை நான் கேட்டா அப்பா ஒளியில எனக்கு காட்டிடுவார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு காட்ட மாட்டார். அது ஒரு சில பேருக்கு என்கிட்ட நிறைய பேர் கேட்கிறாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு அப்படியே காட்டிடுறார். அது சொல்லும் போது அவங்களுக்கே புல்லரிக்குதுன்னு சொன்னா, நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, நான் எதுவுமே இல்லை, அப்பா இங்க காட்டுறார். நீங்க அப்பா கிட்ட கேட்டிருக்கலாம். அப்பா உங்க கூட இருந்து பாக்குறதுனால அவர் எனக்கு காட்டி விட்டத நான் அப்படியே சொல்றேன். வேற எதுவும் இல்லைம்மா. அப்போ அப்பா அதுல பாருங்க, நான் அப்பா கிட்ட அந்த பிரார்த்தனைய வச்சுட்டு ஆர்த்தி எல்லாம் முடிச்சுட்டு அப்பா கிட்ட நான் அதுக்கு பிறகுதான் நான் இருப்பேன். கொஞ்ச நேரம் இருந்து அவருக்கு பிரார்த்தனை வச்சுட்டு அப்பா நான் சொல்லுவேன் அப்பா கிட்ட, அப்பா நான் போட்டோ எடுக்க போறேன்ப்பா, இந்த பிரார்த்தனைக்குரிய இதை எனக்கு சொல்லுங்க நீங்க என்று சொல்லிட்டு தான் எடுப்பேன். இப்போ எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு தான் எடுத்தா எனக்கு அந்த போட்டோ பார்த்தது எதுவுமே தெரியல. என்னப்பா எனக்கு புரியலப்பா.
ஆனா என்னவோ இருக்குன்றது தெரிஞ்சது. எதுவுமே காட்டலைன்னா எனக்கு அது புரியும். அப்பா சொல்ல விரும்பலன்னு. அவனே அங்க இருந்தது. சில நேரம் அப்பா இருப்பார். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டார். அப்பா மட்டும் அங்கே இருப்பார். இது இது என்னமோல நிறைய இருக்குது. அப்பா எதுவுமே சொல்லல. அப்ப என்ன இது என்று சொல்லிட்டு, அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பாபா இருந்தாங்க. அந்த விளக்கோட அந்த ஒளியிலும் இல்ல. அந்த அந்த ஆயில் அந்த எண்ணெயிலயும் இல்ல. இந்த அந்த அகல் விளக்குல இந்த சைட்ல இருக்கும். அந்த இப்ப அந்த சைட்லயும் அப்பா அதுல காட்டுவார் அந்த ஒளி ஷடோவுல தெரியும். அதுல பார்த்தா அப்பா தலைக்கு மேல ஆஞ்சநேயரும் இருக்கார். வந்து போவாங்க சில நேரம். வராகி அம்மா வந்து போவா. வைரவர் வந்து போவார். அப்பா சில நேரத்துல வந்திருப்பார். சில சித்தர்கள் வந்து போவாங்க. அவங்க கண் எல்லாம் தெரியும் எனக்கு அதுல. திருப்பி இன்னொரு போட்டோ எடுத்தேன். எனக்கு புரியலப்பா எனக்கு புரியலப்பா. அடிக்கடி கோமாதா வந்துட்டு போவா. அவ அடிக்கடி வந்து போவா. கோமாதா அவங்களோட அந்த முகம் அப்படியே இருக்கும். என்னை அப்படி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இது புரியலப்பான்னு சொல்லும் போது அப்பா முன்னாடியே போட்டோல இருக்கிற போட்டோ அப்படி என்ன எடுக்கிறனோ அதை அப்பாக்கு முன்னாடி காட்டுவேன். எனக்கு புரியலப்பா, நீங்க தான் சொல்லணும்னு சொல்லி அப்பாக்கு முன்னால காட்டுவேன். அப்பா பாப்பார், என்ன பார்க்க மாட்டாரு. நீயே தான் பார்த்துட்டு பாருன்னு சொல்லுவேன் இல்லையா. அப்பா அந்த போட்டோவை பார்க்கறது எனக்கு தெரியும். அவர்கிட்ட கண் மாறிடும். அப்போ பாத்துட்டீங்களாப்பான்னு சொல்லி நான் திருப்பும் போது எனக்கு புரிய வச்சிருவார். அப்போ பார்த்தா என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒளியில இல்ல அந்த அகல் விளக்குல அந்த சைட்ல தான் வந்திருந்துச்சு. ஆஞ்சநேயரப்பா பாருங்க, நான் அதுல போட்டோ இருக்குது, உங்களுக்கு மார்க் பண்ணி போடுறேன். சரியா? இல்லாட்டிக்கு புரியாதுமா உங்களுக்கு. அதனால நான் கொஞ்சம் மார்க் பண்ணி இதுல போடுறேன். அதுல பாருங்க, இந்த ஆஞ்சநேயரப்பா ரொம்ப கோவமா ஒரு 2 பேர் தலைய கழுத்தை பிடிச்சபடி அப்படி கை நீட்டி தான் இருக்காரு. அந்த கை 2லயும் கழுத்தை பிடிச்சபடி இருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு முதல்ல புரியல. என்னப்பா ஆஞ்சநேயர் கழுத்தை பிடிச்சிருக்காரா என்று பார்க்கும்போது புரியல மாதிரி இருக்கேன்னு சொல்லி அப்பா முகத்தை பார்த்துட்டு ஒளிய பார்த்தா ஒளியில பாருங்க, இதுல போட்டோ இருக்குது. நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்ணி இது பண்ணி போடுறேன். அதுல பார்த்தா ஒரு கிருஷ்ண குழந்தை இருக்கு. சரியா? அந்த குழந்தை முன்னால வெண்ணெய் இருக்கிறார். அத அப்படி வாயில வைக்கிற மாதிரி முதல்ல சும்மா இருந்தார். அதுக்கு அடுத்த போட்டோல பார்த்தா அவர் கைய வாயில வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, கண்ணன் திருடுறாரா அப்படின்னா இது திருட்டு அப்படிங்கறத உனக்கு உணர்த்துறீங்கப்பான்னு சொல்லிட்டு போது எனக்கு புரிய வச்சார். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த ஒளியில அம்மன் வந்திருக்கா. எப்படி தெரியுமா? ஜொலிக்கிறா. அப்படி ஒரு முழுக்க அப்படி மினுங்கல், அப்படி என்ன சொல்றது, கோல்டு கலர் அப்படி ஜொலிக்கிறாம்மா. இந்த போட்டோவை வடிவா பாருங்க. அம்மனுக்கு பின்பக்கமா அந்த விளக்கு திரி இருக்கு இல்லையா, அத நடுவா மாதிரி வச்சு 2 பக்கத்துலயும் 2 கண்கள் தெரியுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வடிவா பாருங்க, 2 கண்கள் தெரியுது. அது மத்த போட்டோஸ்ல வரல. அம்மன் நிக்கும் போதுதான் அந்த 2 கண்ணும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வராகி அம்மா வந்தா. அப்ப இதுல ஒளியில் தான் வந்திருந்தா. கிருஷ்ண குழந்தை இருந்தாருல்ல, அதுக்கப்புறம் மாறி மாறி அதுல பார்த்தா அம்மன் வந்திருந்தாங்க. ஆனா அப்படி அவங்க ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ஆசீர்வாதம் கொடுத்த அந்த கையும் இருக்குது. அப்புறம் ஏதோ கை நீட்டி என்னமோ அப்பாவோட உருவமும் இருந்துச்சு. அப்பாவும் இருந்தார் அதுல. உங்களுக்கு அதுல போட்டோ இருக்குது, நான் அதுல போடுறேன். அப்பாவும் இருந்தார், அம்மனும் இருந்தாங்க, வராகி அம்மனும் வந்துட்டு போயிருந்தாங்க. அப்போ அவங்க கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு சரியான பதில் எனக்கு கிடைச்சது. சரிப்பா, ரொம்ப நன்றி என்று சொல்லிட்டு ஆனா அப்பா அன்னைக்கு எனக்கு சொல்ல விடல. என்னமோ தெரியல. அப்பா இல்லாட்டிக்கு உடனே எனக்கு சொல்லிடுவார். உடனே அப்பாக்கு முன்னாடியே இருந்தே நான் அவங்களுக்கு சொல்லிடுவேன். யாருக்கா இருந்தாலும் பிரார்த்தனை உடனே சொல்லிடுவேன். சில பேருக்கு என்னமோ தெரியல, உடனே சொல்ல விடுறாரு இல்ல. அவர் தானே முடிவு செய்வார். எனக்கு தெரியாது. என்ன கைட் பண்றதே அப்பா நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதனால அப்பா தானே எல்லாமே பாத்துக்கிறார். அப்ப நான் பேசாம விட்டுட்டேன். அப்போ ஒரு நாள் ஆச்சு. அடுத்த நாள் இரவே எனக்கு ஞாபகம் ஊட்டுறார்.
இந்த இந்த நடந்த இந்த இது நான் மறந்துடுவேன். எனக்கு நிறைய இது இருக்கு, மறந்துடுவேன். நான் ஞாபகப்படுத்துறேன். அப்பா ஞாபகப்படுத்துறாரேன்னு சொல்லிட்டு, அப்பா சொல்றாரான்னு சொல்லி, சரி நாளைக்கு காலையில பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி வந்தப்போ அதையே ஞாபகப்படுத்துறார் சொல்லுன்னு. அப்ப அப்பாவுக்கு முன்னாடி இருந்தேன், அவங்களுக்கு அதை சொல்லி இருந்தேன். அவங்களும் அது மாதிரி சந்தேகங்கள் இருக்குதுமா அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாமே நான் அவங்க கிட்ட சொல்லி இருந்தேன். அவங்களும் ரொம்ப இதா இருந்தாங்க. இந்த அவங்க குல தெய்வம் யாருன்னு கேட்டப்போ அதை அப்பா சொல்லி இருந்தார். அதை நான் எனக்கு தெரியாது இல்லையா, அப்பா என்ன காட்டுறாரோ அதுதானே நான் சொல்ல முடியும். அதை நான் சொன்னதும் அவங்க ரொம்ப இதா போயிட்டாங்க. ரொம்ப என்ன சொல்றது, அவங்களோட மனசுவெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கு அழுகிய வந்த மாதிரி என்கிட்ட பேசியிருந்தாங்க. இதேதான் எங்க வீட்டுல யாரோ சொன்னாங்க, நான் நம்பல சொல்லி அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இது அப்பா சொல்லியிருக்காரு, நீங்க அப்பா கிட்ட என்ன கேக்குறீங்களோ அதுதான் எனக்கு இங்கே காட்டுறாரு இல்லையா. அப்பா சொல்லியிருக்காருன்னு சொன்னது அவங்க ரொம்ப சந்தோஷம், அது உண்மைதான் சொல்லி எல்லாம் சொன்னப்போ எனக்கே ரொம்ப அதிசயமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அப்பா எனக்கு அவங்க குல தெய்வத்தை காட்டிட்டாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல பாருங்க, அப்பாவோட அந்த மகிமை, அப்பாவும் வந்து போனார். என்னத்தான் பார்த்துட்டு இருப்ப, அது தெரியும் அப்பா. இப்ப கூட நான் பார்த்து என்னதான் பார்த்துட்டு இருக்கார். உங்களுக்கு போன இப்ப சொல்லியா, இல்ல அதுக்கு முதலா தெரியல. அப்ப பார்த்துட்டு நான் இடையில சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதுல ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அப்பாவை நான் திரும்பி பார்த்துட்டு உங்ககிட்ட பேசும்போது அதை நான் மறுபடி கேட்டப்போதான் எனக்கு அது புரிஞ்சுது. நீங்களும் அதை புரிஞ்சிருப்பீங்க. என்ன ஒரு சத்தம், ஒரு வித்தியாசமான சத்தம் ஒன்று கேட்டுச்சுமா. இப்படிதான் அப்பா ஆரம்பத்துல எனக்கு வந்தப்போ இப்படி அம்மான்னு கூப்பிட்டாருன்னு சொன்னேன் இல்லையா, ஏதாவது சத்தம் ஒன்று கொடுப்பார். ஏதாவது ஒரு சத்தம், தனியே நான் தான் இருப்பேன். அப்போ அப்பா இருக்கிற இடத்துல இருந்துதான் கேட்கும். அது அப்பா தான் செய்யறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது எனக்கு உடனே சொல்லுவேன் இல்லையா, யூடியூப்ல ஐபேட்ல ஏதாவது ஒன்று வந்துவிடும். அதை கேட்கும் போது அங்கேயும் அது நடந்திருக்கும். அது உண்மைங்கிறத அப்பா எனக்கு உணர்த்துவார். உங்களுக்கு செஞ்ச இந்த மகிமையை பற்றி சொல்லணும், எப்படி இருந்தார், அப்படி ஒரு பிரார்த்தனைக்கு கேட்டப்போ எப்படி அதை காட்டி இருந்தாருன்னு சொல்லி உங்களுக்கும் சொல்லணும் என்று சொல்லி இருந்தேன்னா, அது போன எபிசோட்லயே அதை அப்படி அவரே வந்து லக்ஷ்மி அம்மா, சீதா பிராட்டி அம்மா லக்ஷ்மி அம்மா தானே வந்தா. கிருஷ்ணர் எப்போ அவதாரம் எடுக்கிறாரோ அந்த இடத்துல லட்சுமி அம்மாவும் வந்துருவா. எல்லாரும் சந்தோஷப்பட்டிருந்தாங்க லக்ஷ்மி அம்மாவை பார்த்தது. அப்படி ஒரு கிடைக்காத ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்க்கணும். முன்னாடி எல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்க, ஆனா இப்போ என்னன்னு தெரியல. பார்க்க வைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு காட்டுங்க. அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது இல்லையா. லட்சுமி அம்மாவை, லட்சுமி அம்மா இருந்தா அவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். அப்பா காலை கெட்டிய பிடிச்சுக்குங்க. அப்பா எனக்கு செய்யறது போல உங்களுக்கும் வந்து செய்வார். சரியாம்மா, எல்லாருக்கும் செய்வாருமா. அப்பா எல்லாருக்கும் செய்வார். அவர் ரொம்ப அன்பானவர். அப்பாவை மனசார நினைங்க. பூஜையெல்லாம் செய்யணும், அவரே சொல்லிட்டாரு எனக்கு. நான் முன்னாடி பரபரப்பா நான் ஓடி தெரிய மாட்டேன்னா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் என்னட்டு அப்படி எதுவும் கேட்டுடாதீங்கன்னு சொல்லி நான் ஆரம்பத்துல சொல்லியிருந்தேன். அப்பா ஏதோ நான் இப்படி சொன்னதுக்காக என்னை கொண்டு எல்லாமே செய்ய வச்சேன். ஏன்னா நான் அவ்வளவு பக்தியானவ சின்ன வயசுல, அது அவருக்கு தெரியும் இல்லையா. என்னை கொண்டு எல்லாமே செய்ய வச்சுட்டு இப்போ எனக்கு அவர் சொல்லிட்டார், எதுக்கு பத்திரப்பட்ட விடுறாய், எதுக்கு பயந்து செய்யறாய், என்ன என்னோட ஹஸ்பண்டுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை இல்லையா, அவரை எதுக்கு டென்ஷன் ஆக்குவான், அவரை எதுக்கு கரைச்சல் கொடுப்பாருல. அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் இருக்கும்போது நான் எதுவும் செய்யறது இல்லை, டிஸ்டர்ப் பண்றது இல்லை. இதுதான் அம்மா நடந்துட்டே இருக்குது. அதான் பிரார்த்தனைக்கு கேட்குறீங்க, நீங்க கேட்கும் போது எனக்கு என்னால உடனே செய்ய முடியாதுமா. அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுல இருந்தா ஒவ்வொரு நாளும் அப்பா ஆர்த்தி செய்வேன். முந்திதான் அந்த டைமுக்கு 6 மணிக்கு, என்ன 6 மணிக்கு அப்பா ஆர்த்தி செய்யணும்னு ஓடி ஓடி திரிவேன். இப்ப அப்படி இல்லை, அப்பா அப்படித்தான் கூப்பிடுவார். சரியா, நான் வேலைக்கு போயிருந்தா கூட அந்த 6 மணிக்கு முதல் என்ன இங்க கூப்பிடுவார். நான் வீட்டை வந்து பார்க்கும்போது சரியா 6 மணியா இருக்கும். அது உங்களுக்கு எபிசோட்ல ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படி இருக்கும். அது நான் கேட்க கூடாது, நான் கேட்டா என் ஹஸ்பண்ட் குழம்பிடுவார். அவரா சொல்லணும்ன்றது நான் கேட்பேன் அப்பா கிட்ட. அதே போல அவரே கேட்பாரு என்னட்ட, சீக்கிரமா இறங்கி போகணும், கேதியா போகணும் அப்படின்னு. அவருக்கு இங்கே வேலை எதுவும் இருக்காது, என்னத்துக்கு அது அப்பாதான் சேவிச்சிருக்கார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு என் மனசுக்குள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பா கூப்பிட்டுட்டு அப்பா தான் சொல்லி செய்ய வைக்கிறாருன்னு. இப்படி எல்லாம் செய்வாருமா அப்பா, நிச்சயமா செய்வார், எல்லாருக்கும் நல்லதே செய்வார். என் பாபா சொல்லிட்டு இருக்கார் எப்பவும் போல, சப்தா சபூரி,
என்று சொல்லிட்டு இருக்கார். எனக்கு அது புரியுது. அப்பா எது செய்தாலும் எனக்கு நல்லதே செய்வார். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமா, அதே நம்பிக்கை உங்க எல்லாருக்கும் வரணும். சரியாம்மா? ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நிறைய பேசிட்டேன்னு தெரியல. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாரா.